Hello friends, welcome to Info Picture. இந்த வீடியோவில் நம்ம வந்து largest of 3 numbers ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. ஸோ லைன் பை லைன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, பேக் எண்டில் என்ன நடக்குதுன்றதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிற டேட்டா வேல்யூ, அதுதான் இன்புட்டுன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வாங்கின டேட்டா வேல்யூவை வச்சு என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ். அவுட்புட் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ராசஸோட ரிசல்ட்டு. நம்ம வந்து டேட்டா வேல்யூவை வச்சு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், அந்த ரிசல்ட்டு தான் வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமோட இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர். ஸோ 3 நம்பர் வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். இப்போ 3 நம்பர் தான் நம்மளோட இன்புட்டு. அதை வந்து கெட்டுன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடுக்குள்ளே அந்த 3 நம்பரை வாங்குகிற ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருக்கேன். இதில் நம்மளோட ப்ராசஸ் என்னென்னா, அந்த 3 நம்பரில் எது வந்து லார்ஜஸ்ட்டுன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எது வந்து லார்ஜஸ்ட் நம்பரோ அதை வந்து இதான் லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நான் ப்ரோ அப்படின்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் என்னோடய ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் இருக்குது. ஜாவோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும். நான் வந்து என்னோடய இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்டுக்கு வந்து தனியாக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே என்னோடய ப்ராப்பர்ட்டிஸும் யூசர் டிஃபைன் மெத்தட்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா வேரியபிள்ஸ், அதாவது நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வேல்யூஸை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைப்போம், ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டெய்னரை தான் வந்து நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ வேரியபிளோட டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் என்னோடய இன்புட் ப்ராசஸ்க்கான என்னோடய மெத்தட், யூசர் டிஃபைன் மெத்தட், அதெல்லாம் இந்த கிளாஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் மெத்தடுக்கு வந்து தனியாக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். கிளாஸ் நேமு, அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அதான் வந்து என்னோடய மெயின் மெத்தடு. இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். Notepad++ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். java.io.asterisk. ஏன்னா ஐஓன்ற பேக்கேஜில் இருக்க பஃபர் ரீடர்ன்ற கிளாஸை வந்து நான் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்காக அந்த கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதோட பேக்கேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே வந்து என்னோடய வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இன்டிஜர் டைப்பில் num1, num2, num3 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வாய்டு கெட்டு, என்னோடய இன்புட் மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி நான் num1, num2, num3 3 வேரியபிளையும் யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட் வேல்யூவை வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இதோட என்னோடய கெட் மெத்தட் முடியுது. அதுக்கப்புறம் வாய்டு ப்ரோ, இதில் தான் நான் வந்து 3 நம்பரில் எந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். எல்ஸ் வச்சு அந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸாக இருக்க இதை பொறுத்து நான் வந்து system.out.printlnல எந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸ் எழுதுகிறேன். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து என்னோடய மெயின் மெத்தடு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், இதுக்குள்ளே வந்து நான் வந்து கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் ஆப்ஜெக்ட்.date, ஆப்ஜெக்ட்.proன்னு சொல்லி என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தடை வந்து கால் பண்ணிட்டேன். ஸோ இதோட என்னோடய ப்ரோக்ராம் வந்து முடியுது. ப்ரோக்ராம் வந்து .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு நேவிகேட் பண்ணி நான் மூவ் ஆகிக்கிறேன். சிடி ஸ்பேஸு அந்த பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணேன்னா அந்த இடத்துக்கு நேவிகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து எப்படி கம்பைல் பண்ணணுன்னா ஜாவாசி உங்களோட ஃபைல் நேம் .java. அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஜாவாசி ஸ்பேஸு ஃபைல் நேம் .javaன்னு கம்பைல் பண்ணுறேன். எனக்கு எரர் எதுவும் இல்லை, அதனால் அடுத்த லைன் வருது. அதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்டர் 3 நம்பர்ஸ்னு கொடுக்குது. நான் 3 நம்பர் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த 3 நம்பரில் எது லார்ஜஸ்ட்டோ எனக்கு எது டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு நம்பரை லார்ஜாக கொடுத்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் லார்ஜாக கொடுத்து பார்க்குறேன். அந்த மாதிரி அடுத்தது தேர்ட் நம்பர் லார்ஜாக கொடுத்து பார்க்குறேன். நான் 3த்தில் எது லார்ஜாக கொடுக்குறேனோ அந்த நம்பர் வந்து எனக்கு லார்ஜஸ்ட் நம்பர்ஸ்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்கலாம். நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா, அதாவது ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம்னு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் கொடுத்தோன்னா நம்மளோட கண்ட்ரோல் வந்து
மெயின் மெத்தடுக்கு வரும். மெயின் மெத்தடை ஒரு கிளாஸில் எழுதியிருக்கோம்ல, கிளாஸ் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அந்த மெயின் மெத்தடில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அது பப்ளிக்குங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நீங்கள் அவுட் சைட் த ப்ரோக்ராம் வந்து இந்த கிளாஸை நீங்கள் கால் பண்ணணுன்னா இது வந்து பப்ளிக்காக இருந்தால் தான் முடியும். ஸோ நான் பப்ளிக்னு கொடுத்துட்டேன். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்ட் நம்ம வந்து ஒரு மெத்தடை ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டோன்னா அந்த மெத்தடோட கிளாஸை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக். வாய்டுங்கிறது இந்த மெத்தட் உங்களுக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஸோ வாய்ட். மெயின்ன்றது ஒரு கீவேர்டு, அங்கேருந்து நம்மளோட கண்ட்ரோல் எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் மெயின். அதில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார நான் வந்து கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிளாஸ் நேமு, அப்புறம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப்னோன்னா கண்ட்ரோல் வந்து எனக்கு அந்த கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே கண்ட்ரோல் போகுது. நான் இன்டிஜர் டைப்பில் 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் எண்டில் எனக்கு 3 வேரியபிள் வந்து க்ரியேட் ஆகும், அதுக்கு மெமரி அலோகேட் ஆகும், அதுக்கு வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். இப்போ இன்டிஜர் டைப் பண்ணுறதுனால உங்களுக்கு 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும் ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு. ஸோ கண்ட்ரோல் வந்து கெட்டு மெத்தடுக்குள்ளே போகுது. இங்கே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்எனில் நான் என்டர் 3 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வந்து 3 நம்பர் கொடுக்குறேன், 10, 20, 13. அது வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து அந்த என்னோடய இன்புட்டை எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அதை பைட் கோடை கன்வெர்ட் பண்ணோம். அந்த பைட் கோடை வந்து பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணுறோம். பஃபர் ரீடர் வந்து அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். இப்போ பிஆர் ஆப்ஜெக்டில் இருக்கிறத வந்து நான் ரீட் லைன் அப்படின்ற மெத்தட் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். பிஆர் டாட் ரீட் லைன்ன்றது வந்து இந்த ரீட் லைன் மெத்தட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு வந்து இன்டிஜர் டைப்பில் தான் வேரியபிள்ஸ் இருக்குதுன்றதுனால நான் வந்து இன்டிஜராக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்டிஜர் டாட் பார்சின்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். நம் 1ல் வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டை வந்து நம் 1ல் அசைன் பண்ணோம். ஸோ பேக் எண்டில் 0 ஓவர் ரைட் ஆகி எனக்கு 10ன்னு ஆகும். மறுபடியும் பிஆர் டாட் ரீட் லைன்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் வரும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு நம் 2ல் வைக்கிறோம். ஸோ 20ங்கிற வேல்யூ வந்து எனக்கு நம் 2ல் வந்து அசைன் ஆகும். அது மாதிரி பிஆர் டாட் ரீட் லைன் அகெயின் அது வந்து உங்களுக்கு இன்டிஜர் டாட் பார்சின்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி 3வது வேரியபிள் நம் 3ல் 0 ஓவர் ரைட் பண்ணி 13 வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மெயின் மெத்தட்குள்ளே வரும். இப்போ வந்து வாய்டு ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ வந்து கால் ஆகும். ஸோ ப்ரோ மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் போகுது. ப்ரோவில் வந்து இஃப் நம் 1 இஸ் கிரேட்டர் தென் நம் 2, அதுக்கப்புறம் அண்டு நம் 1 இஸ் கிரேட்டர் தென் நம் 3. அதாவது நம் 1 வந்து 10 வந்து 20, 30 ரெண்டுத்தையும் விடும் லார்ஜஸ்ட் நம்பரானு செக் பண்ணுது, இல்லை ஃபால்ஸு. ஸோ அதனால் எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதில் வந்து நம் 2 இஸ் கிரேட்டர் தென் நம் 3 கொடுத்துருக்கோம். ஸோ நம் 2ல் 20 இருக்குது, நம் 3ல் 30. ஸோ 20 இஸ் கிரேட்டர் தென் 30 இல்லை, அதுவும் ஃபால்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்எனில் இந்த லார்ஜஸ்ட் நம்பர்ஸ்ன்னு போட்டு நான் வந்து நம் 3 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் இந்த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 30 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.